பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் வீர வரலாற்றில் இன்னைக்கு நம்ம எபிசோடு 8 தரம் குறைந்த வைரங்கள் என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் சில விஷயங்களை பார்க்கலாம். கோல்கண்ட அரசர் அளித்த பரிசுகள் மிகவும் குறைந்த மதிப்புடையவை. அவர்கள் அளித்த வைர கற்களும் மிகுந்த குறைபாடுகளை உடையது. அவைகள் எனக்கும் அண்ணன் தாராஷுகோவிற்குமாக சொந்த முறையில் அளிக்கப்பட்ட பரிசுகள் என்று அவுரங்கசீப் தெளிவாகவே எடுத்துரைத்தார். மேலும் தான் வைத்து கொண்ட பரிசு பொருட்கள் மிக தரம் குறைந்ததாக உள்ளதாகவும் அது சக்கரவர்த்தி ஷாஜஹானுக்கு அனுப்பி வைப்பதற்கு தகுதியற்றதாகவே இருந்தன என்பதனையும் விளக்கி எழுதினார். பரிசுகள் பலர் முன்னிலையில் அதற்கு மேலும் சுல்தானால் அளிக்கப்பட்ட யானைகள் விலை குறைந்ததாகவும் வைரங்கள் கருப்பாகவும் குறைபாடுகள் நிறைந்ததாகவும் இருந்தன என்றும் தனக்கு வந்த பரிசு பொருட்களை மறந்திட வேண்டும் என்பது தனது எண்ணமாக இருந்திருக்குமானால் மீர் ஜிம்லா மற்றும் பிரபுக்கள் முன்னிலையில் அந்த பரிசு பொருட்களை வாங்கியிருக்க மாட்டேன் என்றும் தெளிவாக பதில் தந்தார் அவுரங்கசீப். அவுரங்கசீப்பிற்கு பதில் ஷுஜா. தக்காணத்தின் நிலையை சரி செய்ய வைசிராயை மாற்றிட வேண்டும் என்று ஷாஜஹான் எண்ணினார். தக்காணத்தில் திறம்பட ஆட்சி செய்ய அவுரங்கசீப்பால் முடியவில்லை. எனவே தக்காணத்தின் சுபேதாரியை ஏற்றுக்கொள்வாரா என்றும் ஷாஜஹான் கேட்டார். தந்தைக்கு எவ்வளவு விசுவாசமாக இருந்த போதிலும் தன் மீது வெறுப்பை காட்டுகிறாரோ என்று அவுரங்கசீப் மிகவும் மன வருத்தம் கொண்டார். சக்கரவர்த்தி என் மீது நம்பிக்கை இழந்து துவேஷமாக இருப்பதை அறிந்த தக்கான ஆட்சியாளர்கள் என் மீதோ நான் எழுதுவதற்கோ மதிப்பளிப்பதில்லை. அவர்கள் என்னை ஒரு பொருட்டாகவே நினைப்பதில்லை. நான் கொடுக்கும் உத்தரவுகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியவும் இல்லை, இனிமேலும் கீழ்ப்படியவும் மாட்டார்கள் என்று தான் தோணுகின்றது என்று எண்ணிய அவுரங்கசீப் தந்தை ஷாஜஹான் ஏற்படுத்திய அத்துணை இடைஞ்சல்களையும் கடந்து எடுத்த நடவடிக்கைகள் வரலாற்றில் முக்கிய இடம் வகிக்கிறது. கோல்கண்டா என்ற பகுதியில் வெற்றி பெற்ற சம்பவம். அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக தக்கான சுல்தான்களை தங்கள் ஆளுங்கையில் கீழ் கொண்டு வர முகலாய பேரரசு முயற்சித்தது. ஆனால் தக்கான சுல்தான்களோ முகலாயருக்கு எதிராகவே இருந்தார்கள். எனவே அவர்களை முற்றிலுமாக தோற்கடித்து தங்கள் ராஜ்யத்தோடு இணைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்குள்ளானார் முகலாயர்கள். தொலைநோக்கு பார்வையும் தெளிவான சிந்தனையும் கொண்ட அவுரங்கசீப் இதனை அங்கிருந்த போது உணர்ந்து காரியமாற்றிய போதுதான் தந்தை ஷாஜஹான் மூத்த மகன் தாராஷோக்கு மீது மோகம் கொண்டு அவுரங்கசீப்பை இன்னலுக்குள்ளாக்கியதோடு அவரது திட்டங்களுக்கும் அனுமதியும் தராமல் மன வருத்தமும் செய்தார். கிபி 1656 அவுரங்கசீப் அத்தனையும் கடந்து பெற்ற வெற்றிகள் கோல்கண்டாவின் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தது என்பது தெள்ளத் தெளிவானதாகும். மீர் ஜிம்லா விஷயம் கோல்கண்டா வெற்றிகள் அதன் விவரங்களை தொடர்ந்து எழுதிடாமல் குற்றச்சாட்டுகளின் விஷயத்தினை தொடர்வோம். பணமும் இல்லை, பரிசும் வாங்கவில்லை. தக்காணத்தில் 2வது தடவை 5 வருட காலமாக வைசிராயாக இருந்த அவுரங்கசீப் ஒரு தடவை கூட டில்லிக்கு சக்கரவர்த்தி ஷாஜஹானால் அழைக்கப்படவே இல்லை. சக்கரவர்த்தியின் பிறந்த நாளன்று உயர்ந்த பரிசுகளை இளவரசர் அளித்த போது அவுரங்கசீப் ஏதாவது ஒரு பரிசை தனது தந்தையும் சக்கரவர்த்தியுமான ஷாஜஹானுக்கு அளித்ததாகவும் சரித்திர சான்றுகள் இருப்பதாக தெரியவில்லை. ஆலம்கீர் அவுரங்கசீப் தனது தந்தை ஷாஜஹானுக்கு எழுதிய கடிதம் ஒன்றில் சக்கரவர்த்தி அவர்களே, தாரா கைப்பற்றிய அதிகாரத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு தாங்களே ஆட்சி பொறுப்பை நேரடியாக கவனிப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்று கேட்டுக்கொண்டார். இதற்கு ஷாஜஹானிடமிருந்து திருப்தியான பதில் ஏதும் வரவில்லை. ஜாஃபர் கானின் மீது தூது. தெற்கிலிருந்து புறப்பட்டு வந்து ஷாஜஹானை நேரிலேயே சந்தித்து தன்னை பற்றிய அவதூறான வதந்திகளை பொய்யென்று நிரூபிப்பதற்காகத்தான் அவுரங்கசீப் வருகிறார். தாரா அதிகாரத்தை கைப்பற்றியதால் சாம்ராஜ்யத்தில் ஒழுங்கீனம் எப்படி பரவிற்று என்பதை விளக்கத்தான் அவுரங்கசீப் வருகிறார். தாரா அவுரங்கசீப்பிற்கு இழைத்த அநீதிகளை பற்றி சொல்லத்தான் வருகிறார் என்ற செய்திகளை புதிய பிரதமர் ஜாஃபர் கான் மூலம் அவுரங்கசீப் அனுப்பி வைத்தார். தான் ஆக்ராவிற்கு வருவதை உறுதியாக தடுக்க முயன்றதால் தான்
ஜஸ்வந்த் சிங்குடன் போராட வேண்டியதே அல்லாமல் அந்த போரை சக்கரவர்த்தியின் அதிகாரத்திற்கு எதிராக நடைபெற்ற போராக கருதக்கூடாது என்றும் அவுரங்கசீப் செய்தி அனுப்பி வைத்தார். ஜஹானாராவின் கடிதம். அவுரங்கசீப் சம்பல் பள்ளத்தாக்கை கடந்து வந்து கொண்டிருந்த போது அவருக்கு தனது மூத்த சகோதரி ஜஹானாராவிடம் இருந்து ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்தில் ஷாஜஹானின் கருத்துக்கள் தான் சொல்லப்பட்டிருந்தன. அதில் சக்கரவர்த்தி பூரண குணமடைந்துதானே சாம்ராஜ்யத்தை கவனித்து வருகிறார். தான் சமீபத்தில் நோய்வாய்ப்பட்டிருக்கையில் அரசாங்கத்தில் எழுந்துள்ள ஒழுங்கீனங்களை அப்புறப்படுத்த முயன்றுள்ளார். எனவே படையுடன் நீ முன்னேறி வருவது உன் தந்தைக்கு எதிராக போர் தொடுக்கும் நடவடிக்கையே ஆகும். உன்னுடைய நடவடிக்கைகள் தாராவிற்கு எதிராக எடுக்கப்பட்டாலும் உனது செய்கை பாவமானதுதான் என்று குறிப்பிடப்பட்டு ஜஹானாராவிடமிருந்து வந்த கடிதத்திற்கு அவுரங்கசீப் நீண்ட கடிதத்தை பதிலாக எழுதினார். அவுரங்கசீப்பின் கடிதம். ஷாஜஹானின் எல்லா அதிகாரமும் கட்டுப்பாடும் அற்று போய்விட்டது. தாரா தான் எல்லாவற்றையும் செய்துவிட்டு தனது இளைய சகோதரர்களை அழிக்க முயற்சிக்கிறார். நான் பிஜப்பூரை வெற்றி கொள்ள முயலும் தருணத்தில் எனது முயற்சிகளை தோற்கடித்து பிஜப்பூர்காரர்களுக்கு எனக்கு எதிராக நடக்கும் துணிவினை அளித்துவர் தாரா. இத்தனைக்கும் மத்தியில் என்னை தற்காத்து கொள்ள நான் போராட வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளேன். தந்தை ஷாஜஹானின் சமூகத்திற்கு சென்று இவைகளையெல்லாம் நேரடியாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே ஆசை. இதற்கு தடையாக எந்த சக்தி வந்தாலும் உடைத்தெறிவேன். தாராவை டில்லி தர்பாரிலிருந்து வெளியேற்றி அவரை பஞ்சாப் மாகாணத்திற்கு அனுப்புவீங்கள் என்று அவுரங்கசீப் எழுதினார். அதன் பின் அவுரங்கசீப் தனது தந்தை ஷாஜஹானுக்கு நேரடியாக ஒரு கடிதத்தை சாமுகாரிலிருந்து எழுதினார். ஷாஜஹானுக்கு எழுதிய பதில் கடிதம். தனது பகைவர்களால் தன் மீது கட்டாயப்படுத்தப்பட்ட சமீபத்திய தன் நடவடிக்கைகளை மன்னித்திடுமாறு அவுரங்கசீப் ஷாஜஹானிடம் வேண்டிக் கொண்டார். excusing let conducted or forced upon him by enemies. ஷாஜஹானின் கடிதம். இதற்கு பின்னர் ஷாஜஹான் தனது சொந்த கையெழுத்தால் எழுதிய பதில் கடிதத்தில் அவுரங்கசீப் தனது சமூகத்திற்கு வருமாறு அளித்தார். உனது வயதான தந்தையார் உன்னை பார்க்க ஆர்வமாக இருப்பதாலும் நீ நான் இருக்கும் இடத்திற்கு சமீபத்தில் வந்துவிட்டதாலும் தன்னை சந்திக்க வருமாறு அவுரங்கசீப்பிடம் கேட்டுக்கொண்டார் ஷாஜஹான். அரச குடும்பம் அலுவல் உயரதிகாரி ஃபாசில் கான், தலைமை நீதிபதி சையது ஹிதாயத்துல்லா ஆகிய இருவரும் அவுரங்கசீப்பை சந்தித்து ஷாஜஹானின் கடிதத்தை கொடுத்ததுடன் ஷாஜஹான் வாய் வழியாக சொல்லி அனுப்பிய செய்திகளையும் தெரிவித்தனர். அவுரங்கசீப் தனது தந்தையாரை காண வருவதாக அவர்களிடம் சொல்லியதும் அவர்கள் திரும்பி சென்றார்கள். ஃபாசில் கான் சையது ஹிதாயத்துல்லா தூது. மறுநாள் ஃபாசில் கானும் சையது ஹிதாயத்துல்லாவும் ஷாஜஹானிடமிருந்து ஏராளமான பரிசு பொருட்களையும் அன்பான செய்திகளையும் கொண்டு வந்து அவுரங்கசீப்பை பார்த்தார்கள். விலை உயர்ந்த நகைகள் அவுரங்கசீப்பிடம் ஷாஜஹானின் சார்பில் வழங்கப்பட்டது. உலகை வென்றவர். ஆலம்கீர் உலகை வென்றவர் என்று பொறிக்கப்பெற்ற புகழ்வாய்ந்த வாளினையும் அவர்கள் ஷாஜஹானின் சார்பில் அவுரங்கசீப்பிற்கு அளித்தனர். மூன்றாவது முறையாக ஃபாசில் கான். ஷாஜஹான் இன்னும் தனது மூத்த மகன் தாராஷோகோவை நேசித்துக் கொண்டிருக்கிறார். தாராவினுடைய நன்மையை மென்மேலும் அதிகரிக்க செய்ய சகல முயற்சிகளையும் மேற்கொள்கிறார். எனவே ஆக்ரா கோட்டைக்கு அவுரங்கசீப்பை அழைப்பது அங்கு அவரை கைது செய்வதற்கு தான் என்று அவரது ஆதரவாளர்கள் அவுரங்கசீப்பிடம் தெரிவித்துக் கொண்டிருந்தனர். இந்த சூழலில் மறுநாள் காலையில் மூன்றாவது தடவையாக நரைத்த தாடியுடைய ஃபாசில் கான் ஷாஜஹானின் கடிதத்தை தாங்கியவாறு வந்தார். ஷாஜஹான் மீது சந்தேகங்கள் தவறு என்றும் ஷாஜஹானை நேரில் வந்து பார்த்து தந்தையின் பாசத்தையும் பரிவையும் கண்டுகொள்ள வேண்டும் என்றும் அவுரங்கசீப்பை அழைத்தார் ஃபாசில் கான். ஃபாசில் கானுடன் வந்திருந்த கலீலுல்லா கானை அவுரங்கசீப் தனது பக்கம் சேர்த்து கொண்டார். தந்தை ஷாஜஹான் தனக்கு கெடுதல் எதுவும் செய்துவிடக் கூடாது என்பதற்காகவே அவர் வேறு எங்கும் நகர முடியாத நிலையை உருவாக்கி அவரை அங்கேயே ஏற்க செய்ய வேண்டும் என்று அவுரங்கசீப் தூது வந்த இருவரிடம் கேட்டுக்கொண்டார். அதன் பிறகு ஃபாசில் கானிடம் அவுரங்கசீப் கோட்டைக்குள் வர மறுக்கிறார் என்று சொல்லிவிடுமாறு தெரிவித்தார். ஃபாசில் கானும் திரும்பி சென்று
அந்த தகவலை ஷாஜஹானிடம் அறிவித்தார்.